சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ராஜாங்கத்தை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அமைச்சர் இருப்பார். அவரும் இந்த போஸும் சேர்ந்துக்கிட்டு அடியாளங்களை வச்சு ராஜாங்கத்தை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சிறுமலை பக்கத்தில் கிளப்புக்காக ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்து அந்த அடியாளங்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அவங்க கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாங்கத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒரு வேனில் வந்து ஒரு அந்த ஊரில் வாழ்கிற அந்த மக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் ராஜாங்கத்தை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வராங்க, இப்போதைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அடியாளுங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாங்கத்துக்கிட்ட வராமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அத்தனை பேரும் எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த ஊரில் ஒரு பெரியவரும் வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து நாங்கள் மலையிலேருந்து தேன் கிழங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம், எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும், சாப்பிடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அப்புறம் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் எவ்வளவோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த பிரச்சனையை வந்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் சரியே பண்ண மாட்டுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனையே சொல்கிறாங்க. இந்த ஊரில் வந்து இப்போ ஒரு ரொம்ப காட்டு வண்டு இருக்குது, அது ரொம்ப மோசமான வண்டு, கடிச்சா வந்து உயிரே போயிடும், இது வரைக்கும் 8 பேர் இந்த வண்டுனால இறந்துருக்காங்க, நீங்கள் தான் அந்த வண்டை போகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டு இனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வண்டோட வாடை இப்படி தான் இருக்கும் ஐயா, அந்த வண்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லவும் எல்லாம் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த வண்டு வந்து சில பேரை கடிச்சு மயங்கி விழுந்துடுறாங்க. ராஜாங்கத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டு கடிச்சிருது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி சேதுபதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெருப்பு எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டை வந்து துரத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப வந்து உயிர் பொழைச்சி வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டு பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.